வணக்கம் நேயர்களே, இது தந்தையின் இன்றைய பரபரப்பு. வழங்குவதற்காக நான் பார்த்திபன் சின்னசாமி. கிங்டம் திரைப்படத்தை தடை செய்ய வலியுறுத்தி திருப்பூர்ல உள்ள ஒரு தியேட்டர்ல நாம் தமிழர் கட்சியினர் சுவரேறி குதிச்சு முற்றுகையிட முயன்றதால பரபரப்பான சூழல் நிலவியது. ஒரு பெண்ணின் உடலை துண்டு துண்டா வெட்டி பல இடங்களில் வீசி சென்றுள்ள சம்பவம் ஒட்டுமொத்த கர்நாடகாவையும் கதிகலங்க வச்சிருக்கு. நடந்த கொலைக்கு பின்னணியில் இருப்பது பாலியல் விவகாரமா அல்லது வேறு ஏதேனும் அமானுஷ்ய காரணமா? கறிக்கடையில் மாமிசத்தை வெட்டுவதைப் போல ஒரு பெண்ணின் சடலத்தை துண்டு துண்டாக வெட்டி நகரின் பல்வேறு இடங்களில் வீசி சென்றிருக்கிறார் ஒரு சைக்கோ கொலையாளி. மனித மிருகத்தால் வேட்டையாடப்பட்ட அந்த பெண்ணின் உடல் பாகங்களை சேகரித்த காவல்துறையினருக்கு இதுவரையிலும் அந்த உடலின் தலை கிடைக்காதது பெரும் அதிர்ச்சியையும் சிக்கலையும் ஏற்படுத்தியுள்ளது. சம்பவ இடத்தை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்த தடயவியல் நிபுணர்களும் காவல்துறையினரும் விசாரணையை தொடங்கியுள்ளனர். பீஸான உடல் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்ட இடம் கர்நாடக மாநிலம் தும்கூர் மாவட்டத்தில் உள்ள சிம்புகனஹள்ளி எனும் சிறிய கிராமத்திலிருந்துதான். இது கர்நாடக மாநில உள்துறை அமைச்சர் பரமேஸ்வரின் சொந்த தொகுதி என்பதால் அரசியல் களத்தில் இந்த சம்பவம் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ளது. சம்பவத்தன்று அதிகாலையில் சிம்புகனஹள்ளி கிராமத்தினர் மண் சாலையின் அருகில் சந்தேகத்திற்குரிய வகையில் ஒரு கருப்பு நிற பாலிதீன் கவர் இருப்பதை கண்டுள்ளனர். அதற்குள்ளிருந்து கடுமையான துர்நாற்றம் வீசியதால் மூச்சை பிடித்துக் கொண்டு அந்த கவரை திறந்து பார்த்து அதிர்ந்து போயிருக்கிறார்கள். உள்ளே ஒரு மனித உடல் துண்டு துண்டாக வெட்டப்பட்ட நிலையில் இருந்துள்ளது. தகவல் அறிந்து விரைந்து வந்த காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் இதேபோன்று சிம்புகனஹள்ளி கிராமத்திலும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள 8 இடங்களிலும் அந்த மனித உடல் பாகங்களின் மிச்ச மீதி கண்டெடுக்கப்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. உடல் பாகங்களை ஆராய்ந்த காவல்துறையினர் கொலை செய்யப்பட்டது பெண் என்பதை உறுதி செய்துள்ளனர். எனினும் போலீசாரின் தேடுதல் வேட்டையில் இதுவரை அந்த பெண்ணின் தலை கிடைக்காத காரணத்தால் கொலை செய்யப்பட்டவர் யார் என்பதை அடையாளம் காண்பது சவாலானதாக மாறியுள்ளது. நடந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் அண்மையில் காணாமல் போன பெண்களின் விவரங்களை சேகரித்து வருகின்றனர். மேலும் மீட்கப்பட்ட உடலில் உள்ள அடையாளங்களை டிபார்ட்மெண்ட் மூலம் பகிர்ந்து வேறு ஏதேனும் வழக்கோடு அது ஒத்துப்போகிறதா என்கின்ற கோணத்திலும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கொலை செய்த நபர் பெண்ணின் தலையை துண்டித்து உடலை பீஸாக கூறு போட்டுள்ளதால் இதன் பின்னணியில் நரபலி போன்ற அமானுஷ காரணங்கள் ஏதேனும் உள்ளதா என்கின்ற கோணத்திலும் தீவிர விசாரணையானது நடைபெற்று வருகிறது. காவல்துறையினரின் முழுமையான விசாரணைக்கு பிறகே கொலையானவர் யார், அவர் ஏன் கொலை செய்யப்பட்டார், கொலையாளி இதற்கு முன் இதே பாணியில் கொலை செய்து வரும் சீரியல் கில்லரா என பொதுமக்களிடையே எழுந்துள்ள அனைத்து கேள்விகளுக்குமான விடை கிடைக்கும். விழுப்புரத்தில் தனியார் உர நிறுவனத்தில் பெண் ஊழியர்களுக்கு தொடர்ந்து பாலியல் தொல்லை கொடுத்து வந்ததாக பொதுமக்கள் அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை முன்வைத்த நிலையில் சம்பந்தப்பட்ட உரிமையாளர் மீது நடவடிக்கை பாய்ந்துள்ளது. சூசைட் பண்ணிக்கிறதா சொல்றாங்க. ஃபீட்பேக் கொடுக்குற ஒரு பொண்ணை கூப்பிட்டுன்னு வந்து ஒரு பொண்ணு கூட 2 மீனிங்காக பேசுவாராம். அப்பா மாதிரி ப்ரொடெக்ட்
பண்ண ஆளு. அவருக்கு என்ன தெரியல, இந்த பொண்ணுங்களை பார்த்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு பொண்ணுங்க 9 மணிக்கு அனுப்புவாங்க. நித்ரா ஆப்ல பசங்களுக்கு வேலை வேணும்னு கேட்டாங்க ஐயா. நித்ரா ஆப்ல பசங்க பார்த்துட்டு ஒரு 8 பொண்ணுங்க வந்துட்டுங்க ஐயா. வந்துட்டு சரி வேலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்லியிருக்கிறாரு. சரி உடனே ஜாயின் பண்ணுங்கன்னு எல்லா பொண்ணுங்களும் ஜாயின் பண்ணிடுச்சுங்க ஐயா. 8 பொண்ணுங்க. ஆனால் பொண்ணு முன்ன பின்ன 3 நாளைக்கு ஒரு பொண்ணு, 2 நாளைக்கு ஒரு பாப்பா, அப்படியே முன்ன பின்ன ஒரு ஜாயின் பண்ணிச்சுங்க. 1 மாசம் தாங்க ஆச்சுங்க ஐயா. நிறைய நாள்லாம் கிடையாது, ஒரே மாசம் தான். நல்லா நாள் சாப்பாடு கொடுத்தாரு, மதியான சாப்பாடு. பசங்க ஏழப்பட்ட பசங்க. சரி அம்மா நல்லா சாப்பாடு கொடுக்குறாங்கம்மா, சரி ஓகே எல்லாத்தையும் நல்லா தான் பேசுவார். அம்மா நீ எங்க இருக்கிற, எங்கேருந்து வந்தா எல்லாம் பேசுவார், நல்லா சாப்பிடுமாலாம் சொல்லுவார். ஒரு அப்பா மாதிரி ப்ரொடெக்ட் பண்ண ஆளு. அவருக்கு என்னாச்சு தெரியும், இந்த பொண்ணுங்களை பார்த்துட்டு 1 மணிக்கு அனுப்புவாங்க மெசேஜ், வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புவாங்க. சாப்பிட்டியா கொண்டு அந்த பசங்க வந்து நாங்கள் 9 மணிக்கு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம், எங்கள் வீட்டில் ஃபேமிலி இருக்குது, நீங்கள் எப்படி அனுப்பலாம்னா உடனே ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிடுவாங்க. திருப்பி என்னன்னா பேசவும் தெரியல. இவ்வளோ நாள் அப்படியே ஒன்றுனா ஒரு பசங்க ஃபீட்பேக் கொடுக்குற ஒரு பொண்ணு கூப்பிட்டு வந்து ஒரு பொண்ணு கூட 2 மீனிங்காக பேசுவாராம். இவர் அந்த ஆள் 2 மீனிங்காக பேசணும். எல்லா பொண்ணுங்க பயந்து 2 பொண்ணுங்க போமா. ஒன்றா போனால் தான் நம்மளுக்கு ப்ராப்ளமு. 2 பொண்ணுங்க போச்சுங்க ஐயா. 2 பொண்ணுங்க போய் பார்த்துட்டு இன்னைய நாள் அந்த ஆள் இஷ்யூ பண்ணிட்டாயா. முதல்ல ஒரு பொண்ணு போது பேசணும்னா அந்த பொண்ணு வந்து சொல்லிக்கிது போல, 2வது பொண்ணு சொல்லிக்குது. 3வது பொண்ணு வந்து 2 பொண்ணு ஹிந்தி பொண்ணுங்க. ஹிந்தி பொண்ணுங்க அனுப்புங்க, ஆர்டர் பிடிக்கணும்னு அந்த ஹிந்தி பொண்ணுங்களை கூப்பிட்டு 2 பொண்ணுங்க பயந்துன்னு போச்சுங்க ஐயா. போன இடத்துல என்ன ஆச்சுன்னா அந்த பேசினு வந்து நீங்கள் பேசுமா அப்படின்னு சரி பேசினிருந்தாங்களா. இங்கே என் பக்கத்தில் வந்து பேசினா இல்லையா நீங்கள் எப்படி நீங்கள் அங்கே இருக்கணும், இங்கே பேசுகிறேன்னு அவங்க இங்கே டேபிளுக்கு இந்த இடத்த பேசிட்டு நடந்து வந்துட்டு ஃபோன் என்ன பேசு நான் வெளியே போகிறேன்னா நீ எம்டிக்கு எங்கள் வேலை இல்லை, எனக்கு என்ன வேலை அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிச்சான். இல்லைல்ல எம்டிக்கு வேலை இல்லை, நீ இந்த சிஸ்டமில் வரணுன்னு பின்னாடி நின்று அந்த பொண்ணு முத்தம் கொடுத்துட்டான் ஐயா. கொடுத்துனா அந்த பொண்ணு வெக்ஸ் ஆகி ஒன்றுமே முடியல. அது பொண்ணுக்கு கை காலம் நடுங்குது, உதது, அங்கேருந்து அழுதுங்க வந்து படிக்கட்டு பாருங்க எப்படி இருக்குது, குடி கூட கிடையாது. அங்கேருந்து அந்த பொண்ணு முன்னே என்ன ஆகும் நிலமை, அங்கேருந்து உடந்துக்குது. அந்த பொண்ணு கிட்டலாம் சொல்லிக்குது, இதுல இருந்து ஒரு பாப்பா உடம்பு சரியில்லைன்னு போயிட்டு இருக்குது, உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலுக்கு. அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு அங்கேருந்து ஓடியாந்து அந்த பொண்ணு தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லி அப்படி எல்லா பேரண்ட்டுக்கும் ஃபோன் பண்ணி அந்த அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி எல்லாம் வந்து நாங்கள் பார்த்தோங்க ஐயா. நாங்கள் ஒரு சிஸ்டமில் கூட கை வச்சு நாங்கள் உடைக்கல, அந்த ஆஃபீஸ் நாங்கள் கை வச்சு எதுவுமே உடைக்கல. அந்த ஆள் வரட்டும் நாங்கள் பேசணும் தானே வரவே இல்லை. போலீஸ்காரங்க வந்துட்டாங்க, எல்லாரும் நிறைய வந்து கூட்டி நாங்கள் கத்துனதெல்லாம் வந்துட்டாங்க. வந்துட்டு எல்லாம் கம்ப்ளைண்ட் அந்த பொண்ணு கிட்டலாம் வாங்கிட்டு அந்த ஆள் நல்லா சேஃப்டியாக கார் இட்டுன்னு போகிறாங்க ஐயா. ஒரு அக்யூஸ்ட் அது மாதிரி இட்டுன்னு போகலாங்களா? எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு எந்த பொண்ணு முத்தவங்க தான் பொண்ணு செருப்பால ஒரு அடி அடிச்சிருந்தேன்னா நிம்மதியாக போயிருக்கும், அந்த பேரண்ட்ஸ்க்கும் நிம்மதியாக போயிருக்கும். அந்த போலீஸ்காரங்க விடல, நான் பாதுகாப்புன்றாங்களே, முத்தம் கொடுத்துட்டேன் என்ன பாதுகாப்பாங்க ஐயா? இன்னும் பாதுகாப்பு இந்த இடத்துல இந்த ஆள் உரம் விற்கிறானா, ரியல் எஸ்டேட் பண்ணனா, உங்களை நம்பி நாங்கள் அமிச்சோம். ஒரு அப்பனை மாதிரி தானே நம்பி அமிச்சோம். நீ ஒரு அப்பனா இருந்தால் அவங்களை பாதுகாத்துருக்கணும்ல. போலீஸ்கார் அங்கேருந்து வராரு, கிளாஸ் ஒடிஞ்சதுக்கு அப்புறம் போலீஸ்கார் அங்கேருந்து இறங்கி வராரு படிக்கட்டுல இருந்து. போலீஸ்கார் வராரு, யூனிஃபார்ம் போட்டு நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் பசங்க அவ்வளவு பசங்க இருந்தாங்க, 50 பேர் கிட்ட இருந்திருப்பாங்க. அந்த ஆள் அடிக்கணும், அந்த ஆபீஸ் உடைக்கணும் 2 நிமிஷம் இருக்காது உள்ள வந்தது அந்த வாலிப பசங்க வந்ததுக்கு. எவன் மேல யார் மேல நாங்க கை வைக்கல. அப்படி இருக்கும்போது எதுக்கு அவங்க எங்க மேல திசை திருப்பணும்? பல வருஷமா இந்த கம்பெனி நடந்திருக்கு. இதுக்கு முன்னால ஒரு பொண்ணு சூசைட் பண்ணின்னு இவரால் இறந்ததா சொல்றாங்க. அது 100% எனக்கு தெரியல. இந்த மாதிரி பிரச்சனை நடக்கிறப்ப ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நடந்திருக்குன்னு. அது வந்து வேலை செஞ்ச எங்க தங்கச்சி கிட்டலாம் முத்தம் கொடுத்துருக்காரு சார். இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்லி போய் பின்னால முத்தம் கொடுத்துட்டு கிஃப்ட் வச்சுக்கின்னு சொல்றாரு சார். கிஃப்ட் வச்சுக்கின்னு பைசா தரேன், இதுக்கு ஈடு தரேன் சார். இதுக்கு ஈடு தரேன். கஞ்சா அடிச்சு வந்து உட்கார்ந்திருப்பானா, இல்ல எதனா மாத்திரை போட்டு வந்து கம்பெனில உட்கார்ந்திருப்பானா, என்ன சார் பண்ணிருப்பான் இந்த மாதிரி செய்யலாம். அவர் யார், அவர் என்ன பொறுப்புல இருக்காரு? அப்பாஸ் தம்பி ஹக்கீம் சார். அவரு போலீஸ் வந்தாங்க சார். போலீஸ் வந்து எல்லாருக்கிட்டையும் கம்ப்ளைண்ட் வாங்கினாங்க சார். வீடியோ ரெக்கார்டோட எங்க பிள்ளைங்க கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்கினாங்க. வாங்கி அதுக்கப்புறம் அவரை பாதுகாப்பாக கூப்பிட்டு போயிட்டாங்க சார். செருப்பால் அடிக்கணும் அவனுக்கு. அது 8 பேரும் பசங்க எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்களோ அத்தனை பசங்களும் அவர் செருப்பால் அடிக்கணும், அவன் தலைமாலே அடிக்கணும், அவமானப்பட்டு சாவணும் அவன். மஃப்டியில் வந்த போலீஸை ஊழியர்கள் விரட்டி அடித்ததால் பரபரப்பான சூழல் நிலவியது. சேலத்தில் தனியார் எலக்ட்ரானிக் நிறுவனத்தில் போராட்டத்தின் போது போலீசாரை ஊழியர்கள் விரட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சேலத்தில் புதுரோடு அருகே செயல்பட்டு வரும் தனியார் எலக்ட்ரானிக் நிறுவனத்தில் கடந்த சில மாதங்களாக ஆட்குறைப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சூழலில் நிலுவை சம்பளத்தை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊழியர்கள் 1 வாரமாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனையடுத்து மஃப்டியில் பாதுகாப்பு பணிக்காக சென்ற போலீசை ஊழியர்கள் அதிகாரி என நினைத்து சுற்றி வளைத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு துரத்தி சென்றதால் பரபரப்பான சூழல் நிலவியது. பேச்சுவார்த்தைக்கு வந்த போலீசாரிடமும் ஊழியர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர்.
ரோபோவே கார் ஓட்டுனாலும் விபத்தை தடுக்க முடியாது போலன்னு யோசிக்க வச்சிருக்கு சீனாவில் நடந்த இந்த சம்பவம். சீனாவில் ரோபோ டாக்ஸி விபத்திற்குள்ளான சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரோபோ டாக்ஸி என்பது மனிதர்கள் யாரும் காரை ஓட்ட தேவையில்லாத வகையில் செல்போன் செயலி மூலம் இயங்கும் ஒரு டாக்ஸி சேவை. சீனாவின் சோங்கிங்கில் ஒரு பயணியை ஏற்றி சென்ற ரோபோ டாக்ஸி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. உள்ளூர் வாசிகள் ஏணியை பயன்படுத்தி அந்த பயணியை மீட்டனர். கட்டுமான பணிகளுக்காக தோண்டப்பட்ட பள்ளத்திற்குள் அந்த ரோபோ டாக்ஸி கவிழ்ந்த நிலையில் இதுபோன்ற டாக்ஸிகளின் பாதுகாப்பு தன்மை கேள்விக்குறியாகியுள்ளது. திரிசூரில் பாகனின் கட்டுப்பாட்டை மீறி யானை மிரண்டு ஓடியதால் மக்கள் பீதியடைந்தனர். மாநிலம் திருச்சூரில் யானை மிரண்டு சாலையின் குறுக்கே நின்றதால் பொதுமக்கள் அச்சத்தில் ஆழ்ந்தனர். கேச்சேரி பகுதி வழியாக சென்ற கெங்கா பிரசாத் என்ற யானை திடீரென மிரண்டு பாகனின் கட்டளைகளுக்கு கட்டுப்பட மறுத்தது. தொடர்ந்து அங்கிருக்கும் சாலையில் சுற்றி திரிந்த நிலையில் அப்பகுதியில் வந்த வாகன ஓட்டிகள் யானையை கண்டு அச்சமடைந்தனர். பின்னர் அரை மணி நேரம் கழித்து யானை சகஜ நிலைக்கு திரும்பியதும் போக்குவரத்து சீரானது. பேரனை காப்பாற்றி மூதாட்டி விபத்தில் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மதுரை அருகே பைக் மீது லாரி மோதிய விபத்தில் தூய்மை பணியாளரின் மனைவி பலியான நிலையில் லாரி ஓட்டுநரை கைது செய்ய கோரி உறவினர்கள் கப்பலூர் சுங்கசாவடி பகுதியில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருப்பரங்குன்றத்தை சேர்ந்த பெரியசாமி தனது மனைவி மற்றும் பேரனுடன் பைக்கில் கடைக்கு சென்றுள்ளார். அப்போது மொட்டமலையில் பின்னால் வந்த லாரி பைக் மீது மோதியது. சுதாரித்துக் கொண்ட மகேஸ்வரி தனது பேரனை தூக்கி சாலையோர மண் தரையில் வீசிய நிலையில் கீழே விழுந்த அவர் தலையில் லாரி சக்கரம் ஏறி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து சென்ற போலீசார் உடலை கைப்பற்றி வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனிடையே உறவினர்களின் போராட்டத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அஜித்குமார் வழக்கில் அவரோட நண்பரே அதிர வைக்கும் செயலில் ஈடுபட்டதா வெளியாகி இருக்கக்கூடிய தகவல் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சிவகங்கையில் கொலை செய்யப்பட்ட அஜித்குமாரை சித்திரவதை செய்ய மிளகாய் பொடி கொடுத்தது அவரது நெருங்கிய நண்பர் என்ற அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. திருப்புவனத்தில் அஜித்குமார் இறந்த வழக்கு தொடர்பாக சிபிஐ விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. பிரேத பரிசோதனையில் அஜித்குமாரை சித்திரவதை செய்ய மிளகாய் பொடி பயன்படுத்தப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. இதுகுறித்த விசாரணையில் போலீசார் கூறியதற்கிணங்க அஜித்தின் நண்பனே மிளகாய் பொடி வாங்கி கொடுத்தது தெரியவந்த விவகாரம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உங்க டூ வீலரை என் வீட்டு வாசல்ல நிறுத்தாதீங்கன்னு எத்தனை தடவை சொல்றதுன்னு கோபப்பட்ட பிரபல நடிகையோட சகோதரரை 2 பேச்சுலர்ஸ் குத்தி கொன்னு போட்டு இருக்காங்க. மெட்ரோ சிட்டிகளில் அதிகரித்து வரும் பார்க்கிங் பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு? மெட்ரோ வாசிகள் அவங்களோட டே டு டே லைஃப்ல ஃபேஸ் பண்ணக்கூடிய பார்க்கிங் பிரச்சனைய இந்த திரைப்படம் அப்படியே ஸ்கிரீன்லயும் பிரதிபலிச்சதால ஆடியன்ஸ் அவங்களோட ரியல் லைஃபோடையும் ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. ஒரு சின்ன பார்க்கிங் ஸ்பேஸ்னால ஏற்படக்கூடிய பூதாகரமான பிரச்சனைகளை பேசியிருந்த பார்க்கிங் படத்துக்கு சமீபத்துல தேசிய விருதும் கிடைச்சிருந்தது. என்னதான் படத்துக்காக இயக்குனர் ராம்குமார் பாலகிருஷ்ணா கொஞ்சம் பாசிட்டிவான கிளைமேக்ஸ் அமைச்சிருந்தாலும் உண்மை சம்பவங்கள் பெரும்பாலும் நெகட்டிவா தான் முடிஞ்சிருக்கு. பார்க்கிங் பஞ்சாயத்துல எஜுகேட்டட் மக்களே அறிவால தூக்கிட்டு வெட்ட போன சம்பவங்களை சமீப காலமா நாம எக்கச்சக்கமா பார்த்திருக்கோம்.
இந்த சூழல்ல ரஜினிகாந்தோட காலா படத்துல கண்ணம்மாவா நடிச்சிருந்த நடிகை ஹூமா குரேஷியோட உறவினரை 2 இளைஞர்கள் பார்க்கிங் பிரச்சனையில குத்தி கொன்னு போட்டிருக்கும் சம்பவம் ஏற்கனவே இதே பஞ்சாயத்தோட குடித்தனம் நடத்திட்டு வரக்கூடிய மெட்ரோவாசிகளுக்குள்ளேயும் ஒரு பீதியை ஏற்படுத்தி இருக்கு. இயக்குனர் அனுராக் காஷ்யப்போட கேங்ஸ் ஆஃப் வசேப்பூர் திரைப்படம் மூலமா பாலிவுட்ல அறிமுகமான ஹூமா குரேஷி தமிழ்ல காலா, வலிமை போன்ற திரைப்படங்கள்ல முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. தற்போது நடிகை ஹூமா குரேஷியோட சகோதரியின் கணவரைத்தான் 2 இளைஞர்கள் பார்க்கிங் பிரச்சனையில குத்தி கொன்னு போட்டிருக்காங்க. கொலை செய்யப்பட்டவரோட பேரு ஆசிப் குரேஷி. தலைநகர் டெல்லியில் உள்ள நிஜாமுதீன் பகுதியில புரோட்டீன் ஷாப் நடத்தி வந்திருக்காரு. சம்பவம் நடந்த வியாழக்கிழமை இரவு ஆசிஃபோட வீட்டு வாசல்ல அதே பகுதியைச் சேர்ந்த ஒரு 19 வயதான உஜ்வால் என்கின்ற வாலிபர் அவரோட 2 வீலரை நிறுத்தி இருக்காரு. இத பார்த்ததும் ஆசிஃபுக்கு பிளட் பிரஷர் எகிரி இருக்கு. நேரா அந்த இளைஞர்கிட்ட போய் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது, என் வீட்டு வாசல்ல வண்டியை நிறுத்தாதீங்கன்னு வழக்கம் போல கண்டிச்சிருக்காரு. ஆனா அன்னைக்கு அந்த இளம் ரத்தமும் ரோட்ல நிறுத்தினா உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பதிலுக்கு லா பாயிண்ட் பேசி வம்பிழுத்திருக்காரு. இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி இருக்கு. ஒரு கட்டத்துல அந்த இளைஞருக்கு இதுதான் லாஸ்ட் வார்னிங்னு ஆசிஃப் எச்சரிச்சு அனுப்பியதா சொல்லப்படுது. ஆனா சில மணி துளிகளையே அவரோட சகோதரரான கௌதம் என்பவரையும் கூட்டிட்டு வந்து ஆசிஃப் கிட்ட மறுபடியும் தன்னோட பார்க்கிங் உரிமையை கேட்டு சண்டை போட்டிருக்காரு. 2 தரப்பினருக்கும் இடையே திடீரென கைகலப்பாக கௌதம் அவர் மறைச்சு வச்சிருந்த கூர்மையான ஆயுதத்தால ஆசிஃபோட மார்பிள குத்தி இருக்காரு. நடந்த சம்பவத்துல படுகாயமடைஞ்சவரை மீட்ட பகுதிவாசிகள் உடனடியா சிகிச்சைக்காக மருத்துவமனையில அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஆனா ஆசிஃபோட உடலை பரிசோதிச்ச மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துட்டதா தெரிவிச்சிருக்காங்க. நடந்த சம்பவம் தொடர்பா கொலை வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் 19 வயதான உஜ்வாலையும் அவரது சகோதரரான 18 வயது கௌதமையும் கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க. பார்க்கிங் பிரச்சனைய சுமூகமா பேசி தீர்த்துக்காம வீம்புக்கு பஞ்சாயத்து பண்ணா அது சில நேரங்கள்ல இது போன்ற கொலையிலையும் கூட முடியலாம்னு எச்சரிச்சிருக்கு இந்த சம்பவம். கடன் வாங்கி தவணை செலுத்தாம இருந்த பெண்கள் கிட்ட ஆபாசமா பேசினதா கூறி ஒருவரை போலீசார் மடக்கியிருக்காங்க. மதுரை வாடிப்பட்டி அருகே தனியார் நிதி நிறுவனத்தில் கடன் பெற்று தவணை தொகை செலுத்தாத பெண்களிடம் செல்போனில் ஆபாசமாக பேசிய அந்நிறுவன ஊழியரை காவல்துறையினர் கைது செய்தனர். வாடிப்பட்டியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் தனியார் நிதி நிறுவனத்தில் கடன் பெற்றிருந்தார். கடந்த மாதம் விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் இருந்ததால் தவணை தொகை செலுத்தாத நிலையில் அடுத்த மாதம் சேர்த்து கட்டிவிடுவதாக தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அப்பெண்ணை தொடர்பு கொண்ட நிதி நிறுவன ஊழியர் ஒருவர் பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக புகார் எழுந்தது. ஹலோ, யாரு? நான் கேசவன் லாட்ஜ் வந்து பேசுங்க. யார் பேசுறீங்க சார்? கேசவன் லாட்ஜ் வந்து பேசுங்க, மேனேஜரு. புரியல சார். சார் மேடம் நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் வாடிப்பட்டியில் இருக்கேன் சார். வாடிப்பட்டிங்களா? அங்கே லாட்ஜ் வாங்கிங்களா? எங்க சார்? கேசவன் லாட்ஜ் இருக்கீங்களா சார்? ஏன் நீங்க யார் பேசுறது? மேடம் நான் மேனேஜர் பேசுகிறேன். எந்த மேனேஜர் பேசுறீங்க சார்? கேசவன் லாட்ஜ் மேனேஜர் பேசுகிறேன். சரிங்களா? எந்த பேங்க் மேனேஜர்? பேங்கா லோன் கம்பெனியா? எனக்கு புரியல சார். மேடம் பேங்க்கு தானே சொல்ல, லோனு தான். எந்த லோனு சார்? ஏன் எங்க சார் இருக்கீங்க? நீங்கள் எங்கே இருக்கீங்க? நான் வாடிப்பட்டி பஸ் ஸ்டாண்டில் இருக்கேன். நான் வாடிப்பட்டியில் தான் சார் இருக்கேன். இல்லை மேடம், நான் அஸ்டாண்ட்லேருந்து நான் பேசுகிறேன். இப்போ உங்களுக்கு வந்து ஓடி போகிறதுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. சரிங்க சார். இப்போ நீங்கள் வந்து அமௌண்ட் கட்டினீங்களா? என்ன சார்? இல்லைங்க சார், அமௌண்ட் கொண்டு வந்து போன மாதம் அமௌண்ட் கட்டினீங்களா கட்டலையா? கட்டலை சார். ஏன்? எனக்கு அந்த ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார், அதனால் ஹாஸ்பிட்டலில் இருந்ததுனால கட்ட முடியல சார். இப்போ அவங்களுக்கு ஓடி போகிறதுக்காக இப்போ டிக்கெட் வைஸ் வச்சுருக்காங்க. ஓடி அப்ளை பண்ணிடுவா? இல்லை சார், நான் என்ன ஒரு மாதத்துக்கு கூட கட்ட முடியாது, அடுத்த மாதம் வேணால் சேர்த்து கட்டுறேன் சார். முதல்ல குட்லாம்பட்டி இருந்தீங்க, இப்போ வாடிப்பட்டி வந்தீங்களா? இல்லை, ஆக்சிடென்ட் ஆனதால கொஞ்சம் எங்கள் வீட்டுக்காருக்கு எனக்கும் பிரச்சனைனால நான் வாடிப்பட்டியில் இருக்கேன் சார். சரிங்க மேடம். சொல்லுங்க சார். இப்போ நீங்கள் தானே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க சார். ராங் நம்பர். சரிங்களா? எப்படி ராங் நம்பர்? கரெக்டாக என் பேர் சொல்கிறீங்க, கரெக்டாக என்கிட்ட காசு ஓட்டி காமிக்க போகிறாங்கன்னு சொல்கிறீங்க. எப்படி ராங் நம்பராக இருப்பீங்க? நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்க? நீங்கள் யார் முத? நான் மதுரையில் வேலை பார்க்குறேன். என்னது? நான் மதுரையில் வேலை பார்க்குறேன். சரிங்க சார். எதுக்காக சார் எனக்கு ஃபோன் பண்ணி அந்த மாதிரி பேசுங்க? மேடம் நம்பர் வந்து ராங் நம்பராக கொடுத்துருக்காங்க, அதனால ராங் நம்பர் யார் சார் கொடுத்தது உங்களுக்கு? மேடம் இருக்கேன்னு சொன்னீங்களா இல்லையா நீங்க?
மேடம் நான் மதுரையில என் பிரான்ச் வந்து மதுரை சரிங்களா? வாடிப்பட்டி என்னோட லோக்கல். புரியல சார், லோக்கல்னா புரியல எனக்கு. லோக்கல்னா கனெக்ஷன் பக்கத்துல ஏரியா சரிங்களா? நான் வாடிப்பட்டில இருந்து ஒரு 7 ஏரியா பாக்குறேன். சரி சார். இங்க குட்லாம்பட்டி, சமீபட்டி, கச்சட்டி, சரி சார், ஒரு மேட்டுப்பட்டி, இங்க இரும்பாடி இந்த ஏரியா புறமே பாக்குறேன் சரிங்களா? சரிங்க சார். இந்த ஏரியால வந்து உங்க நம்பர் இதுல இருந்து இருந்துச்சு, லிஸ்ட்ல இருந்துச்சு, அதனால உங்களுக்கு கால் பண்ணேன். அவ்வளவு சரிங்களா? கால் பண்ணி ஏதோ லாட்ஜ் மேனேஜர்னு சொன்னீங்களே சார். மேடம் அதே சொல்றேன் மேடம், சொல்லிட்டேன் சரிங்களா? பாதிக்கப்பட்ட பெண் சமயநல்லூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் செல்போன் எண்ணை கொண்டு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டனர். இதில் தனியார் நிதி நிறுவனத்தில் தவணை தொகை வசூலிப்பவராக பணிபுரிந்த குட்லாட்டம்பட்டி பகுதியைச் சேர்ந்த சேவகன் என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். செயினை பறிச்சுட்டு தப்பி ஓடிய திருடனை போலீசார் எப்படி துரத்தி பிடிச்சாங்கன்னு நீங்களே பாருங்க. நாமக்கல் மாவட்டத்தில் சமீபத்தில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட நபரை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. செயின் பறிப்பில் ஈடுபட்ட திருச்சியைச் சேர்ந்த வெங்கட்ராமன் என்பவர் காரில் தப்பியபோது போக்குவரத்து காவலர் நந்தகுமார் மற்றும் ஓட்டுநர் கோபி இணைந்து காரின் கண்ணாடியை உடைத்து கைது செய்தனர். இந்த பரபரப்பான வீடியோ காட்சி வேகமாக பரவி வருகிறது. பெண்கள் பைக்கில் செல்லும் போது துப்பட்டாவை கவனமா அணிய வேண்டும். துப்பட்டா வாகன சக்கரத்தில் சிக்கி நூலிழையில் ஒரு பெண் உயிர் பிழைத்த அதிர்ச்சிகர சம்பவத்தை இப்போது பார்க்கலாம். உத்தரப்பிரதேசத்தில் பெண்ணின் துப்பட்டா இருசக்கர வாகனத்தின் சக்கரத்தில் சிக்கி விபத்திற்குள்ளானது. ஹாப்பூரில் உள்ள மீரட் தேசிய நெடுஞ்சாலையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற பெண்ணின் துப்பட்டா எதிர்பாராத விதமாக வாகனத்தின் சக்கரத்தில் சிக்கியது. இதில் நிலைதடுமாறி வாகனம் கீழே விழுந்ததில் பின்னால் வந்து கொண்டிருந்த காரில் மோதி விபத்திற்குள்ளானது. பின்னர் காருக்கடியில் சிக்கிக்கொண்ட அந்த பெண்ணை அக்கம்பக்கத்தினர் காப்பாற்றினர். நல்வாய்ப்பாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. சேலத்தில் ஆசிட் வீசி நகைக்கடையில் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நகைக்கடையில் ஊழியர்கள் மீது ஆசிடை பீச்சி அடித்துவிட்டு ஆசாமி ஒருவர் நகைகளுடன் ஓட்டம் பிடித்த பகீர் காட்சி வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆத்தூர் கடைவீதி பகுதியில் செயல்பட்டு வரும் நகைக்கடை ஒன்றில் நகை வாங்குவது போல் ஒருவர் சென்றார். அப்போது திடீரென தான் மறைத்து வைத்திருந்த பாட்டிலில் இருந்த ஆசிடை ஊழியர்கள் மீது பீச்சி அடித்தார். பின்னர் 80 சவரன் நகைகளை எடுத்துக்கொண்டு ஓட்டம் பிடித்தார். தன்னை பிடிக்க முயன்ற நபர்களை துப்பாக்கியை காட்டி மிரட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. 1 கிலோமீட்டருக்கு துரத்தி சென்று அந்த நபரை பொதுமக்கள் உதவியுடன் பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். 2 பேர் வந்தாங்க. வந்து செயின் வேணும், 1 பவுன் செயின் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. எடுத்துகிட்டு வந்தேன். அப்புறம் வந்து இல்லை 2 பவுன் செயின் வேணும், 1.5 பவுன் செயின் வேணும், அதை எடுத்து வாங்க, அதில் ஏதோ மாடல் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் எங்கள் வீட்டுக்காரம்மாட்ட இவங்களுக்கு வியாபாரம் வேண்டாம், எடுத்து வச்சுரு, கடை முடியலாம் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த ட்ரேயெல்லாம் எடுத்துக்கிட்டு கொண்டு வச்சு வெளியே போனாங்க. அது 2 பேர் வந்தாங்க. ஆளுக்கு ஒரு பாட்டில் எடுத்தாங்க. பாட்டில் எடுத்து இப்படி விசிறாங்க மூஞ்சியில். கை இப்படி நானும் இது பண்ணலான்னு வந்தேன். மேலே அவங்க அடிச்சு விட்டாங்க, இப்படி தட்டி விட்டு அப்புறம் ட்ரே அவங்களும் தூக்கிட்டு போனாங்க. அப்புறம் அவரும் ஓடி போய் ட்ரே போய் பிடுங்கினாரு. நானும் பின்னால் போனேன். அவ்வளோதான் தெரியும்.